டிஜிபி அலுவலகத்தில் நடைபெற்ற போராட்டம் முடிவுக்கு வருகிறது. வெள்ளட்டும் 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 வெள்ளட்டும். இந்த இடத்துல ஒரு நாள் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம், நியாயமா 5 நாள் இருக்கலாம். தொடர்ச்சி அங்கே இருந்துட்டு முடியுமா? சென்னை டி நகரில் உள்ள கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் நடைபெற்று வந்த நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் திடீரென வாக்குவாதம் வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தர்மேந்திர பிரதானின் ராஜினாமா அறிவிப்பை தொடர்ந்து போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக அறிவித்ததற்கு ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததோடு நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் எனவும் ஆவேசமடைந்தனர். கரப்பான் பூச்சி ஃபேர் நீட்டுக்கு தான் போராடினாங்க, நான் ஒத்துக்கிறேன். அப்ப இவங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா கரப்பான் பூச்சியோட ஃபேர் நீட்டு போராட்டம் ரத்துன்னு சொல்றாங்க, நான் ஒத்துக்கிறேன். அப்ப பின்னாடி பேனர்ல என்ன இருக்கு? கரப்பான் பூச்சி லோகோ இருக்கா? இருக்கு. அப்ப அங்க என்ன இருக்கணும்? ஃபேர் நீட்டு தானே இருக்கணும். அப்ப உங்க தலைமை என்ன சொல்லுது? ஃபேர் நீட்டுன்னு தான் போராடுறீங்க. அப்ப இங்க ஃபேர் நீட்டு தானே இருக்கணும். பேன் நீட்டுன்னு சொல்லி அப்ப பொய்யா சொல்லி கூட்டம் சேர்க்கறீங்களா? இது என்ன மாதிரியான பாலிடிக்ஸ்? இது டர்ட்டி பாலிடிக்ஸ் தானே. இதுக்கு பதில் கிடைக்கணும். நான் கேக்குறது புரியுதா இல்லைங்களா உங்களுக்கு? பேன் நீட்டுன்னு சொன்னீங்க, அப்பனா ஒண்ணு இந்த லோகோ இருக்க கூடாது. இந்த லோகோ இருக்குன்னா என்ன அர்த்தம்? கரப்பான் பூச்சி தான் இதை ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. அப்ப பேன் நீட்டுன்னு இருந்தா நாங்க எதை நம்பி வருவோம்? பேன் நீட்டை நம்பி தான் வருவோம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? தலைமை ஒரு முடிவு எடுத்துருச்சு, இப்ப அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு நாங்க போராட்டத்தை ரத்து பண்றோம்ன்றாங்க. இருங்க, தலைமை முடிவு எடுத்தது என்னது? அப்ப ஃபேர் நீட்டு தானே. அப்ப இங்க ஏன் பேன் நீட்டுன்னு இருக்கு? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இந்த இடத்த விட்டு இப்பவே வெளியே போறோம். இவங்க என்ன சொல்றாங்க? நீங்க வெளியே போங்க, போராட்டம் முடிஞ்சிருச்சுங்கிறாங்க. நீங்க பொய்யா மிஸ்ரெப்ரசன்டேஷன் பண்ணி எங்களை கூப்பிடுவீங்க, வந்துட்டு உங்களுக்கு தலைமை முடிவை மாத்தினதுக்கு அப்புறம் எங்களை வெளியே போக சொல்லுவீங்க. இப்ப நாங்க இவ்வளவு நேரம் இங்க நின்று இருந்தவங்களா எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? இதுக்கு மட்டும் பதில் கேட்டு சொல்லுங்க. நாங்க அப்படியே இங்க உட்கார்றோம். ஒரே நிமிஷம் இருங்க. நான் மனித அமைப்பு மாணவர் அமைப்பு, நான் ஒரு வக்கீல், ஓகேங்களா? இதுக்கு மட்டும் எனக்கு பதில் வேணுங்க. இதை மட்டும் கேட்டு சொல்லுங்க. அது என்ன தெரியுமா நினைக்கிறேன்? இப்ப என்னுடைய பார்வையில இருந்து நான் சொல்றேன், அது சரியா இருக்கலாம், தவறா இருக்கலாம், ஓகேங்களா? சிஜேபிக்கு தேவை ஃபேர் நீட் தான் போராடணும்னு வந்திருக்காங்க, ஓகே. ஆனா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஃபேர் நீட்ன்ற ஒரு கான்செப்ட் எடுத்தா யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா நமக்கு நீட்டே வேணாம், அதுதான் 10 வருஷமா போராடிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப பேன் நீட்டுன்னு சொன்னாதான் வருவாங்களோன்ற ஒரு அடிப்படையில இவங்க நம்மளை கூப்பிட்டுருக்காங்களோன்ற ஒரு சந்தேகம் எழுது. இந்த சந்தேகத்துக்கு மட்டும் பதில் கிடைச்சிருச்சுன்னா நான் இங்க இருந்து போயிருவேன். மத்தவங்க எப்படியும் எனக்கு தெரியாது. நான் இங்க இருந்து போயிருவோம். எங்க இருந்து சொல்றீங்களோ அங்க நான் உட்காருவாங்க. அவ்வளவுதான். இதுதான் ப்ரோ. அது வரை எனக்கு பொழப்பு இருக்கு ப்ரோ, புரியுதுங்களா? நான் வேலைக்கு போகணும், நான் நைட் ஷிஃப்ட் ஜாப் விட்டு நான் வந்திருக்கிறேன், சும்மா கிடையாது. எதை நம்பி நான் வரேன்? பேன் நீட்டை நம்பி தான் நான் வரேன். இது சுத்தமா முறையே கிடையாதுங்க, புரியுங்களா? இல்ல மாணவர் அமைப்பா, வக்கீல் அமைப்பா, யார வேணா திரட்டுறதுக்கு தயார். ஆனா இந்த ஒரு கிளாரிட்டி மட்டும் வேணும். தலைமை ஃபேர் நீட்டுன்னு தான் போராடுறாங்க. இந்த போராட்டம் இதோட முடியுதுன்னா அப்ப பின்னாடி பேனர்ல எதுக்கு நீட் தேர்வு ரத்து செய்யும் வரைன்னு இருக்குது. அது இருக்கிறது கூட பிரச்சனை இல்ல, எந்தவித லோகமும் இல்லைன்னா இது ஒரு மாணவர் அமைப்பு வச்ச பேனர்னு ஏத்துக்கலாம். எதுக்கு இங்க சிஜேபி அங்க போக்கஸ் பண்ணுங்க பிரதர், புரியுதுங்களா? அதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த முன்னுக்கு பின் முரணான அரசியலை 60 வருஷமான கட்சிகளும் பண்ணிட்டாங்க, ஓகேவா? இன்னைக்கு ஒரு மாணவரா இவங்க வந்திருக்கிறாங்கன்ற ஒரு நம்பிக்கையில வரும்போது இவங்களும் இன்னைக்கு அதே பண்ணாங்கன்னா திஸ் இஸ் filthy to the core. இது ஒரு டர்ட்டி பாலிடிக்ஸ். இவ்வளவு மோசமான அரசியல் பண்ணிட்டு ஏமாத்தி மக்களை கூப்பிட்டுட்டு சுய லாபத்துக்காக இவங்க பண்ணிருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இந்த கரப்பான் பூச்சி சரி பிரைவேட் இடம் தானே, எது கூப்பிட்டீங்க? நாங்க போறதுக்கும் தயாரா இருக்கோம். நீங்க உள்ளத சொல்லி உள்ளத கூப்பிட்டு நான் போவேன். நீங்க சொன்னது ஒண்ணு, கூப்பிடும் போது சொன்னது ஒண்ணு, இப்ப எங்களை போக சொல்லும் போது வேற ஒண்ணு சொல்லி போக சொல்றீங்க. நாங்க எதுக்கு போகணும்? அப்ப இங்க இருக்கிற எல்லா கட்சிகளும் அரசியல் ஆதாயத்துக்காக தான் இதை பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தோணுது பிரதர். இது பொய்ன்னு ப்ரூவ் பண்ணுங்க, நான் இங்க இருந்து போறேன்.